நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ரசூல் ஒரு மையவாடியை கடந்து போறாங்க. ஒரு பெண்மணி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணி மையத்தை வச்சு கொண்டு கபரு கிட்ட ரொம்ப அழுது கொண்டு இருக்கிறாங்க. தெரிஞ்ச செய்தி தான் உங்களுக்கு. ரசூலா சொல்றாங்க, இத்தகில்லாஹ வஸ்பிரி, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள், பொறுமையா இரு அப்படி என்றாங்க. அந்த பொம்பளை சொல்லுது, இலைக்க அண்ணி, ஓ வேலையை பார்த்து கொண்டு நீ போ. யாருக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபைன்னக லன் துஸப் பி முஸீபத்தி, எனக்கு நடந்தது உங்களுக்கு நடக்கலையே, நீங்க வந்து வாய் போடுறதுக்கு உங்க வேலையை பார்த்து கொண்டு போங்க. யாருக்கு? இதே நம்ம ஹஸ்ரத் பள்ளியில ஹஸ்ரத்துக்கு சொன்னா, ஏய் ஜுப்பாவை இப்படி தூக்குவாரு. யாருக்குடா சொன்ன தலப்பாவை கட்டுவாரு. என்ன பார்த்து உலமாக்கள் உலமாஹு வரசத்துல் அன்பியா, ஹதீஸே இல்லது. உலமாக்கள் நபிமார்களின் வாரிசுகள் இப்படியா அவமதிப்பாக பேசுவது, நான் சாபம் இடுவேன். அந்த காலத்தில் விட்டாங்க, நமக்கு சாபம் சொல்லி எல்லாம் மிரட்டினாங்க. நாங்க தௌஹீத சொல்லும் போது ஆதாரத்தை வச்சோம், அடங்கிட்டாங்க. இப்ப இருக்கிற உலமாக்கள் கொஞ்சம் படிச்சு தான் வராங்க, கொஞ்சம் அவங்களோட உள்ளம் விரிவடைஞ்சிச்சுன்னா நேர்வழியை பிரச்சாரம் பண்ணுவாங்க நமக்கு பதிலா, இன்ஷா அல்லாஹ். ஆனா ஒரு காலத்துல எப்படி கெத்து காட்டினாங்க, அந்த மாதிரி வீண் கெத்து, வீணா போன கெத்து எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டவில்லை. ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னா, டேய் நான் அல்லாஹ்வின் தூதர் ஒரு அட்வைஸ் பண்றேன், எனக்கு இப்படியா பேசுறா என்று கூட கேட்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே போனாங்க. ஆனா உண்மையிலேயே அந்த பெண்மணிக்கு இது அல்லாஹ்வின் தூதர் என்று தெரியல. பின்னாடி வந்த ஒரு சஹாபி சொல்றாங்க, யாருக்கிட்ட என்ன வார்த்தை பேச, அல்லாஹ்வின் தூதர் கிட்ட தான் சொன்னா. அந்த மனுஷி அந்த மையத்துல கபர்ல வைக்கிற அழுதை விட்டு ரசூலாவை தேடி ஓடி வராங்க. வந்தா மெய் பாதுகாவலர்கள் யாரும் இல்லை, வெறுமனே ரசூலாவுடைய வீடு வெறுமையா தான் இருக்குது. அப்ப வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதரே நீங்க யாருன்னு தெரியா, லம் ஆரிஃபுக, நீங்க யாருன்னு நான் அறியாத நிலையில் சொல்லிவிட்டேன் அப்படின்றாங்க. ரசூலா சொல்றாங்க, அந்த நேரத்தில் அழகான ஒரு அறிவுரை, அப்படியா சொல்றதெல்லாம் சொல்லிட்டு 4 பேர் முன்னுக்கு என்ன இழிவுபடுத்திட்டு இப்ப வீட்டுக்குள்ள வந்து தனியா மன்னிப்பு கேளு, இப்படி சொன்னாங்களா? அப்படிதான் நாம சொல்லுவோம். ரசூலா சொன்னாங்க, இன்னம ஸப்ரு இந்த ஸமத்தில் ஊலா, இந்த சபர் என்பது ஆரம்ப நிலையில் வரக்கூடிய ஒன்று, பொறுமை. ஞானம் பிறந்த பிறகு பொறுமை சரி வராது. ஞானம் பிறப்பதற்கு முன்பதாகவே பொறுமை இருக்க வேண்டும், ஆரம்ப நிகழ்வில் இருக்க வேண்டும் என்று அழகான ஒரு அட்வைஸ் பண்ணி மேட்டரை ஓவர் பண்ணிட்டாங்க. இந்த நிலையை பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இறுதியாக ஒரு செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட ஒரு கிராமவாசி வராரு. வந்து ரசூல் அவர் ஒட்டகத்தை அவர் பள்ளி வாசல்ல ஒரு தூண்ல சாச்சிட்டு ரசூலா கிட்ட வந்து சஹாபாக்கள் கிட்ட வந்து கேட்குறாங்க, ஐயுக்கும் முஹம்மது, உங்கள முஹம்மத் யாரு? எப்படி வார்த்தை, உங்கள முஹம்மத் யாரு? நாங்க போயிட்டு ஜமியத்துல் உலமால அந்த ரிஸ்வி யாரு, அங்க இருக்கிற ரிஸ்வி கேட்டா அப்படி முஃப்தி சொல்லாம ரிஸ்வி என்றாலே விளங்காது யாருக்கு இல்லையா? ரிஸ்வி முஃப்தி என்று சொல்லி பழவி சும்மா ரிஸ்வி யாரு விளங்குமா? விளங்காது. முஃப்தி என்றது பேராவே ஆக்கி விட்டாங்க. கடைசியில் அவட வாப்போட பேர் முஃப்தி என்ற மாதிரி ஆக்கி விட்டாங்க. பார்த்தீங்களா? அப்படி அந்த ஐடென்டிஃபிகேஷன் கொடுக்கணும். அங்கே போய்ட்டு ரிஸ்வி யாருன்னு கேட்டால் அவனே கேட்பான், ஜமத்தில் யார் அது எங்களுக்கு தெரியாது, அப்படி யாராவது இருக்கிறான்னு கேட்பாங்க. ஏண்டா அந்த பட்டம் பதவியை சொல்லணுமா? இப்படி நிலைமை. இப்போ ஐயுக்கும் முஹம்மது, உங்கள முஹம்மது யாரு? ரசூல் என்ன செஞ்சு கொடுக்குறாங்க பள்ளிவாசல்ல, வன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தகியுன் பைன லஹ்ரானைஹிம், மக்களிடையே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாய்ந்து கொண்டு இருந்தார்கள். சாஞ்சி கொண்டிருக்கிறாங்க. சஹாபாக்கள் இருக்க சாஞ்சி கொண்டு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, ஃபகுல்னா ஹாதர் ரஜுலுல் அபியலுல் முத்தகியு, அந்த வெள்ள மனுஷன் இருக்கிறாரு, வெள்ள மனுஷன். சஹாபாக்கள் மத்தியில வெள்ளன்னு சொல்றாண்டா எப்படி வெள்ளையா இருந்திருப்பாங்க ரசூலுல்லாஹ். அந்த வெள்ள மனுஷன் இருக்கிறாரு சாஞ்சி கொண்டு, அவர்தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பணிவை பாருங்களே, 4 பேர் முன்னாடி யார் அல்லாஹ்வின் தூதர் என்று தெரியாத அளவுக்கு ஒரு நிலை அடையாளப்படுத்துறதுக்கு கலரை தான் சொல்றாங்க, உடம்பு கலரை, ட்ரெஸ்ஸை சொல்லல, உடம்பு கலரை தான் சொன்னாங்க. அரபிகள் வெள்ளை நிறம் தான், இவர் ரொம்ப ஓவரா நிலம்ன்றதுனால அங்கே இருக்கிறவர்கள் ரொம்ப வெள்ளையா இருக்கிறாரு அவர் தான் என்றாங்க. வித்தியாசம் தெரியல. இப்படி வாழ்ந்து பழகுங்க, இப்படிதான் இருக்கணும் வாழ்க்கையில. இதுதான் பணிவு. ரசூலாக்கு ஒரு ட்ரெஸ் ஏற்பாடு செஞ்சு விடுற பெரிய மேட்டரா? ட்ரெஸ் உடுக்காத ஆளா? வசதியா வாழ்ந்தவரா இல்லையா? பிறகு அவர் வந்து சொல்றாரு, அவருடைய வார்த்தையை பாருங்க, ஃபகால லஹு ரஜுலு இப்னு அப்துல் முத்தலிப், அந்த மனிதர் சொல்கிறார், அப்துல் முத்தலிபின் மகனே, இவர் அப்துல் முத்தலிப்ட மகன் இல்ல, ரசூலுல்லாஹ் அப்துல்லாஹுடைய மகன் தான். அந்த பரம்பரையை சொல்றாங்க, அப்துல் முத்தலிபின் மகனே, ஃபகால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கது அஜப்துக, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்றேன், என்ன விஷயம்?
ரொம்ப ஒரு தாறுமாறா தான் வருது. வகால ரஜு இன்னி சாயிலுக ஃபமுஷத்திதுன் அலைக ஃபில் மஸஅலதி ஃபலா தஜித் அலைய ஃபி நஃப்ஸிக. நான் உங்ககிட்ட சில கேள்விகளை கேட்பேன், கொஞ்சம் கடுமையா தான் கேட்பேன், ஆனா கோபப்படையலாம். ரசூலுல்லாஹ் வந்து இப்படி உருக்கி இருந்தாங்கன்னு வைங்க, அந்த ஆள்கிட்ட களத்து சிவப்பட்டிருக்கு. இவ்வளவு கவனமா ரசூலை ஹேண்டில் பண்ணிருக்கிறாங்கன்னு பாருங்க. மனுஷன் என்ற வகையில கோபம் வரும் தானே, சைலண்டா இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சல் அம்மா பதாலக, உங்களோட உள்ளத்துல என்ன ஒதுக்கிதோ அதை தாராளமாக கேளுங்க. அதுபோல அவர் சில கேள்விகளை கேட்கிறாரு. எப்படி அந்த கேள்வி ஒன்றை சொல்றேன், டைம் போகுது. ஃபகால அஸ்அலுக பி ரப்பிக வ ரப்பி மின் கபலிக அல்லாஹு அர்ஸலக இலன்னாசி குல்லிஹிம். உங்கள் இறைவன் பொருட்டால், எனது இறைவன் பொருட்டால், அல்லாஹ் மீது ஆணையாக, அல்லாஹ்வை சாட்சியம் வைத்து சொல்லுங்கள், மொத்த மனித குலத்துக்கும் அல்லாஹ் தான் உங்களை அனுப்பினானா? டவுட் பண்ணி கேட்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ்வை சாட்சியா வைத்து சொல்கிறேன், ஆம். அனஸ்அதுக பில்லாஹி அல்லாஹு அமரக அன் நுஸல்லி ஸலவாத்தில் ஹம்ஸி ஃபில் யௌமில் வல் லைலதி. அல்லாஹ் மீது, அல்லாஹ்வை சாட்சியம் வைத்து சொல்லுங்கள், அல்லாஹ் தான் இரவுகளிலும் பகல்களிலும் ஐவேளை தொழுகை தொழ வேண்டும் என்று உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறானா? அல்லாஹும்ம நஅம், ஆம். அல்லாஹ் தான் அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்லுங்கள், அல்லாஹ் தான் நோம்பு ரமலான் மாசத்துல ஒவ்வொரு வருஷமும் பிடிக்க சொல்லி உங்களை அல்லாஹ் சொல்லி அனுப்பினானா? ரசூல் அல்லாஹும்ம நஅம், அல்லாஹ்வை சாட்சியா வச்சு சொல்றேன், ஆமா. எங்கள்கிட்ட தெரிஞ்ச விஷயத்தை கேட்டா, உனக்கு இது கூட தெரியா மடப்பையர், போயிட்டு படிச்சுட்டு வா சொல்லுவோமா இல்லையா? தெரிஞ்ச விஷயத்தை திருப்பி திருப்பி கேட்டா எத்தனை வாட்டி சொல்றது, இங்க வா இங்க வா, இதுக்காக ஸ்பெஷல் கூட்டம் உனக்கு சொல்லுவோமா இல்லையா? நம்ம குழந்தை கூட தெரியாதது திருப்பி திருப்பி கேட்டா, டேய் மடப்பையில எரும மாடு, உனக்கு விளங்காது, உனக்கு ஏறாது, நீ தேறவே மாட்டாய். இந்த குவாலிட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் விட்டுட்டு மிகவும் பணிவானவர்களாக நம்ம நம்மளோட வாழ்க்கையை கொண்டு போகணும்.